பாருங்கள் வாயில் வச்சு நல்லா உறிஞ்சி எடுத்துருவான். அதுக்கப்புறம் ஐயோ நம்ம ஏன்டா பண்ணோம் அப்படின்னு அந்த ஃபீல் அவனுக்கு இருக்கும். அந்த நேரத்தில் அதை செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகிடும். உடம்பு அது மாதிரி அந்த உணர்ச்சி நார்மலாக இருக்குது. அதால் போய் வாயில் போய் லிப் பண்ணதை போய் வேணாம் சொல்லுவானா, நல்லா பண்ணுவான். ஆனால் அதில் ஒரு சுகம் பெண்களுக்கும் உண்டு, ஆண்களுக்கும் உண்டு. அந்த மாதிரி பண்ணுறது சரியா தப்பா? மனைவிகிட்ட பண்ணுறது சரி. அவங்க தான் புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்கிறேன், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், ஒருத்தருக்கு ஒருத்தி. இதில் எந்த இன்ஃபெக்ஷனும் வராது. ஒருத்திக்கு 2 பேர், ஒருத்தருக்கு 2 பேர், இது மாதிரி தவறான முறையில் இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு வாயை வச்சுட்டு வராமல் பாருங்க, அவங்களுக்கு தான் இன்ஃபெக்ஷன் வரும். பெரும்பாலும் அது மாதிரி வேறு இடத்துல போகிறோம் அப்படின்னா போகவே கூடாது. போங்க இது மாதிரி வச்சுட்டாங்கன்னா வியாதி தான். சார் நார்மலாகவே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு பண்ணலாம், அது தப்பு கிடையாது. விரும்புவாங்களா? ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் பண்ணலாம், ஒய்ஃப் ஹஸ்பண்டுடைய பின்னிஸை சுவைக்கலாம். பட் ஆனால் அதை நிறைய பேர் விரும்ப மாட்டேங்கிறாங்கல்ல. விரும்ப அதான் சொன்னேன், சுத்தம் சுகாதாரம். அப்படியே சும்மா நல்லா வாசனை சோப்புலாம் விதவிதமாக விற்கிது. போனோமா, பொண்டாட்டியை சோப்பு போட்டு அழகாக குளிக்க வச்சோமா, அழகாக வாசனை திரவியங்களை போட்டு சோப்பு போட்டு அழகாக அவங்களுக்கு வெள்ளிப்பூ எடுத்துகிட்டு போய் கொடுத்து பெட்டுக்கு இட்டுன்னு போய் நல்லா வாசனையாக செஞ்சால் ஏன் அவங்களுக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காமல் போகுது? நிறைய பேர் இருக்காங்கம்மா, ஜாலியாக என்ஜாய் பண்ணவங்களாம் இருக்காங்க.